ஆனா மகாராஷ்டிராவை சாதாரணமா நினைக்காதீங்க. அந்த பழைய பால் தாக்கரே இருந்த மும்பை கிடையாது. இன்னைக்கு இந்தி எதிர்ப்பு அவங்களுக்கு இருக்கு. வட இந்திய எதிர்ப்பு, தமிழர் எதிர்ப்பு, மலையாள எதிர்ப்பு மும்பையில நிறைய இருக்கும். நம்ம தமிழர்களை அடிச்சாங்க, மலையாளி தோழர்கள் அடிச்சாங்க, வட இந்தியது பீகாரி பானிபூர் அடிச்சு விரட்டினாங்க. அவங்கள்ட்ட இந்திய எதிர்ப்பு ஒரு அரசியலாக தத்துவமாக பெரியாரியம் உருவாக்குன மாதிரி ஒரு இந்திய எதிர்ப்பு அரசியல் அங்க இல்லை. ஆனா மராத்திங்கிற உணர்வு மட்டும், வேற எவனும் இங்க தொழில் செய்யக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு சர்வைவல் கான்சியஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு சுயநலமான உணர்வு மட்டும்தான் அங்க எழுப்பப்பட்டது. ஒரு சமூக நீதியான மொழி உணர்வு எழுப்பப்படல. இன்னைக்கு பாரதிய ஜனதாவின் அட்ராசிட்டியை புரிந்தவுடன் தான் நம்ம மராத்தியை பாதுகாக்கணும்னா இந்துத்துவத்தை எதிர்க்கணுங்கிற அந்த உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா வந்திருக்கு. ஆகவே ராஜ் தாக்கரே போன்றவர்கள் பட்னாவிஸ்க்கு எதிராக பட்டாசாக வெடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஸோ தமிழ்நாடு தான் முன்மாதிரியா இருக்கிறது அப்படிங்கிற அந்த அரசியலையும் பிற மாநிலங்கள் உணர ஆரம்பித்திருக்கின்றன. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை எழுப்ப போகிறது. மகாராஷ்டிரா தான் மிகப்பெரிய திருப்பத்தை பாஜகவுக்கு தரப்போகுது.